இன்னைக்கு நம்மளோட நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து அரைக்கீரை பருப்பு கூட்டு பண்ண போறோம். ஓகே, ஸோ அரைக்கீரையில ஒரு பருப்பு கூட்டு. ஸோ அரைக்கீரை பருப்பு கூட்டு செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? அரைக்கீரை, வெங்காயம், சீரகம், சிறுபருப்பு, கொத்தமல்லி இலை, எண்ணெய், கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய், கடுகு, தேங்காய், உப்பு, மஞ்சள் தூள், வேக வைத்த துவரம்பருப்பு. தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து தயாரா இருக்குது. இதுல நம்ம என்ன மாதிரி குவான்டிட்டி எப்படி பிரிக்கிறது? குவான்டிட்டி வந்து ஒரு கட்டு கீரைக்கு ஒரு 100 கிராம் அளவு துவரம்பருப்பை வேக வச்சிருக்கிறோம். வேக வச்சு அதை தனியாக எடுத்து வச்சிருக்கிறோம். இப்போ வந்து நம்ம மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாதி முறி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கிறோம். மற்றதெல்லாம் நார்மலாக எப்பவும் போல யூஸ் பண்ணுறோம். ஸோ மற்றபடி எதுவும் இதுக்கு இது இவ்வளோதான் அப்படி இல்லை கிடையாது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ வந்து நம்ம லைட்டாக ஒரு மசாலாக்கு வறக்க போகிறோம். ஏன்னா நம்ம இதில் மசாலா எடுக்கல. இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு, இதில் ரொம்ப எண்ணெய் தேவையில்ல, கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதும். ஒரு அரை ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு, என்ன இது வந்து நம்ம வாசனை இல்லாத எண்ணெய் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு சிறுபருப்பு, சேர்த்துட்டு இது கூடவே காஞ்ச மிளகாய், ஒரு 4 காஞ்ச மிளகாய். ஏன்னா இது காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நமக்கு காஞ்ச மிளகாய் 3லேருந்து 4. ரொம்ப அதிகமாக சேர்த்தாலும் கூட்டுன்றதுனால அதிகமாக தேவைப்படாது. அதனால குழம்புனா நம்ம 5-6 நிறைய சேர்த்துக்கலாம். கூட்டுன்றதுனால ஒரு 4 போதும் நமக்கு. சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக சீரகமும் சேர்த்துலாம். இதில் நிறைய எண்ணெய் தேவையில்ல, கொஞ்சமாக சேர்த்தா போதும். 1 ஸ்பூன் அளவு இதிலே வறுத்தா போதும். 1 ஸ்பூன் அளவு சீரகம். பொரியணும்னு இல்லை, பொரியணும் ஒன்றும் இல்லை, வறுத்தா போதும். வறுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். இதை வந்து பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம். தேங்காய் கூட சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம். இதை நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் கலர் மாறணும். இதில் மற்ற எந்த பருப்பும் சேர்க்க வேண்டாம். இந்த ஒரு பருப்பு மட்டுமே போதும். மற்றதெல்லாம் வந்து நம்ம கடலை பருப்பு, துவரம் பருப்பு அந்த மாதிரிலாம் சேர்ப்பாங்கல்ல, உளுந்துலாம், அது மாதிரி எதுவுமே இதில் தேவையில்லை. இது ஒன்றுமே நமக்கு போதும். இதை விழுத அரைக்க போகிறோமா இல்லை பொடிக்க? பவுடர் பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம். தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்கும். துவரம் பருப்பு வந்து ரொம்ப மசீர அளவுக்கு வேண்டாம், லைட்டாக அப்படி கடைஞ்சா போதும். ஒரு பாதியிலேருந்து முக்கால்வாசி வெந்தா போதும். நம்ம அப்புறம் நல்லா அழுத்தி கடைஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே போதும். கடைஞ்சு போடுற மாதிரி இருக்கணும். ஃபர்ஸ்டே ரொம்ப சாஃப்டாக வேக வைக்கணும்னு இல்லை, ஏன்னா அது மறுபடியும் போட்டு வேக வைக்கும். இப்போ பாருங்க, நல்லா வறுத்துட்டு இதை எடுத்து தேங்காய் துருவல் கூட வச்சிடலாம். தேங்காய் துருவல் அதில் போட்டு பண்ணணுமா? இல்லை, தேங்காய் துருவல் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். இதில் போடனா ஆஃப் பண்ணிட்டு சூடு இல்லாமல் போட்டாலே போதும். வறுக்கணும்னு அவசியம் இல்லை. தேங்காய் துருவல் வறுக்கணும்னு அவசியம். அதில் போட்டு ஒரு பரட்டு எடுத்துலாமா இல்லை அப்படியே போட்டுக்கலாமா? அப்படின்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால நம்ம அப்படி போட்டலாம். அதுக்கு தானே சொன்னீங்க. ஓகே, இதை வறுக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே போட்டு எடுத்துடலாம். ஓகே. எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, என்ன அதே எண்ணெய் தான், நம்ம நார்மலாக வாசனை இல்லாத எண்ணெய் 1 ஸ்பூன் அளவு தான் யூஸ் பண்ணணும். சேர்த்துட்டு இந்த பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற கீரையை லைட்டாக வதக்கிட்டு தண்ணி சேர்த்து வேக வைக்க போகிறோம். இதை வந்து சேர்த்துட்டு வதக்கிட்டு வேக வைக்கும்போது ரொம்ப ஈஸியாக வெந்துடும். அதனால் லைட்டாக வதக்கிட்டு ஒரு கட்டு அரைக்கீரை இதை அப்படியே எடுத்துட்டு நல்லா கழுவி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். இது வந்து நம்ம அரைக்கீரை எடுத்துருக்கிறோம். நீங்கள் சிறுகீரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே சிறுகீரை இல்லை சிறுகீரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். பருப்பு கீரை அந்த மாதிரிலாம் பருப்பு கீரை எடுத்துக்கலாம். ஆனால் வந்துட்டு உங்களுக்கு எதுனாலும் கொஞ்சம் சீக்கிரம் குக் ஆகுற மாதிரி இந்த மாதிரி எடுக்கும்போது எடுத்துக்கோங்க. இதே முளைக்கீரை, தண்டு கீரை அப்படின்னா கொஞ்சம் வேக டைம் எடுக்கும். அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும். இப்போ வந்து இதை நம்ம நல்லா வதக்கிட்டு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வைக்க போகிறோம்.
தண்ணி வடிக்கக்கூடாது, அந்த அளவுக்கு தான் தண்ணி சேர்க்கணும், ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. ஏன்னா இதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும், நம்ம கழுவிட்டு வச்சதுனால அதுலேயே தண்ணி இருக்கும். லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்க்கும் போது ஈஸியாக குக் ஆயிரும். கீரை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய போடுற மாதிரி இருக்கும், ஆனால் வதக்குனா கொஞ்சமாயிடும். அதனால தான் நம்ம 100 கிராம் அளவு பருப்பு எடுத்திருக்கோம். 50லேருந்து 100 எடுத்தாலே நமக்கு போதுமா இருக்கும். பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி லைட்டாக சேர்த்து வேக வச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து போதும் போதும் போதும். இப்போ இது வந்து நல்லா வேகிறதுக்கு டைம் கொடுத்துரும். மூடி விட்டுலாமா? இதில் வந்து தண்ணியை வடிக்க வேண்டாம். ஏன்னா நம்ம பருப்பு கடைஞ்சி வைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் அரைப்பாங்க, அந்த மாதிரி செய்வாங்க. இதுக்கு வந்து நம்ம தண்ணி வடிகட்ட வேண்டாம், அந்த தண்ணியில் அப்படியே சேர்த்து செஞ்சிடலாம். இது வந்து வைக்கணுமா? திறந்து கீரை வந்து மூடக்கூடாது. ஸோ ஓகே, கீரை வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்குறோம், அது நல்லா வேகட்டும், அதுக்கான டைம் கொடுத்துருவோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட்டு உளுந்து, சிறுபருப்பு, எண்ணெய் விட்டு சிறுபருப்பு, சீரகம், வரமிளகா, தேங்காய் இது எல்லாத்தையும் வந்து நம்ம வறுத்து வச்சிருக்கோம். இதை வந்து அரைச்சி பேஸ்டா எடுத்துட்டு வர போறோம். அரைக்கீரையை வந்து தண்ணி கொஞ்சமா விட்டு வேகட்டும்னு சொல்லி டைம் கொடுத்துருந்தோம். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா எண்ணெய் விட்டு அதுல சிறுபருப்பு, வரமிளகாய், சீரகம், அப்புறமா தேங்காய் இதெல்லாம் போட்டு லைட்டா அப்படி வதக்கிட்டு அதை அரைச்சு பேஸ்டா எடுத்துருக்கோம். ஸோ இதை வச்சுதான் இப்போ இந்த குழம்புக்கான ஆடட் ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதை நம்ம எடுத்துடலாமா? இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு கடுகு போட்டு நம்ம வெங்காயம் வதக்கிட்டு தான் சேர்க்க போறோம். அப்படியே கிடையாதா? அப்படியே இல்லை, வெங்காயம் வதக்கணும்ல, இது வந்து வேகிற டைம் எடுக்குன்றனால நம்ம தனியாக வேக வச்சிருக்கிறோம். இதை நீங்கள் வந்து வெங்காயத்தோட சேர்த்து போட்டு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால நம்ம இப்போ இதை எடுத்துட்டு நான் தூக்குதான் அவ்வளோதான். ஓகேவா? சட்டி ஃபுல்லா போட்ட கீரை கொஞ்சம் தான் இருக்கும். அது கீரை வந்து எப்பவுமே வதக்குனா கொஞ்சமாயிரும். வதங்கினதுல அப்படியே சுருங்கி போய் ஒரு 1/4 பவுல் தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் கடுகு, 1 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா பொரியட்டும். தாளிப்போம். இப்போ கீரையும் பருப்பையும் ஒண்ணா வேக வைக்கலாமா? கீரை பருப்பு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களுக்கு. கீரை அதோட ஒன்றா சேர்த்து வேக வைக்கக்கூடாது. கீரையை தனியாக வேக வைக்க, ஏன்னா கீரையில் வந்து கொஞ்சம் மண்ணும் இருக்கும். அதனால தனியாக வேக வச்சுட்டு போடுறதுனால, வாஷ் பண்ணிவிட்டு அப்படி நல்லா வேக வச்சுட்டு போடுறதுனால ஈஸியாக இருக்கும். பருப்பு வேகிறதுக்கு டைம் எடுக்கும், அதை நல்லா தனியாக கடைஞ்சிக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதோட வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணது கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு காஞ்ச மிளகாய், ஆல்ரெடி வரமிளகாய் நம்ம அரைக்கிறதுலையும் போட்டிருக்கிறோம். இப்போ வந்து ஒரு தாளிப்புக்கு ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பெருசாக இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட் இருக்காது, அதனால பொடியாக கட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பருப்பை லைட்டாக அப்படி கடைஞ்சி விட்டுக்கலாம். கரண்டி வச்சு கடைஞ்சாலே போதும். அந்த அளவுக்கு கொஞ்சம் வெந்திருக்குனால மசிச்சா போதும். 1-2 அப்படி தெரியிற மாதிரி இருந்தால் போதும். அதுக்காக தான் நம்ம ரொம்ப குழைய வைக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னேன். 1-2 தெரியிற மாதிரியே இருந்தால் போதும். லைட்டாக மசிச்சுட்டு இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த டயத்தில் நம்ம வதக்கி வச்சிருக்கிற கீரை இதோட ஒன்றா சேர்த்தலாம். ஏற்கனவே வேக வச்சதுனால இது ரொம்ப வேக வைக்கணும்னு இல்லை. இதை நல்லா சேர்த்துட்டு நம்ம அரைச்ச விழுதியும் ஒன்றா சேர்த்துடலாம்.
இதையும் இப்பவே போட்டு இதையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு. இது வரைக்கும் நம்ம ஆக்சுவலி உப்பு போடலை. கீரையை வதக்கும் போதோ பருப்பை வேக வைக்கும் போதோ நம்ம உப்பு சேர்க்கலை. ஒருவேளை நீங்கள் அதில் சேர்த்துருந்தீங்கன்னா நீங்கள் இதில் கம்மி பண்ணிக்கோங்க. உப்பு, மஞ்சள் தூள், ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறோம். இது வந்து எல்லாமே வெந்தது தான், அதனால எல்லாம் வதக்கி வெந்தது தான், அதனால ஒன்றும் நம்ம எக்ஸ்ட்ரா வேக வைக்கணும்னு டைம் இல்லை. லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம பருப்பையும் சேர்த்தலாம். ஒரு ரைஸ்ல பனஞ்சு சாப்பிடவும் நல்லா இருக்கும். சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிடலாம். பாருங்க நல்லா கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இந்த டயத்தில் நம்ம வேக வச்சிருக்கிற துவரம்பருப்பு ஒன்றா சேர்த்தலாம். இது கொஞ்சம் தண்ணியோட தான் இருக்கு, அதனால நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இதுவுமே கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். கொஞ்சம் ரொம்ப கெட்டியா இருக்காது, கொஞ்சம். அதனால இதுக்கு மேல நீங்க தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த உப்பு காரம் எல்லாமே வந்து ஒன்றா இறங்கணும், அதுக்கான டைம் கொடுக்கணும். அது எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொஞ்சம் மசாலாலேருந்து காரம், அதுக்கப்புறம் உப்பு எல்லாம் ஈக்குவலாக இருக்கணும், எல்லாத்துலேயே இருக்கணுன்றதுக்காக ஒட்டுக்கா கொதிக்கிட்டோன்னு சொல்லி டைம் கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ இது ரெடி அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்ம இது வந்து நல்லா கொதிச்சு வந்தாலே உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாமே வெந்த பொருட்கள் தான், அதனால அந்த மசாலாவோட ஒன்றா கொதிக்க வச்சு தான் நம்ம ரெடி பண்ணோம். இப்போ கொதிச்சா மட்டும் நமக்கு ரெடி ஆயிரும். ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலில் எடுத்துடலாம். ஓகே. ஸோ அரைக்கீரை டெஃபினெட்லி ஹை ரிச் இன் அயர்ன் அண்ட் மெக்னீஷியம். ரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்க கீரை அதிகமாக சாப்பிட சொல்லுவாங்க. அண்ட் பாடி ஹீட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அரைக்கீரை வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடியது, நார் சத்து இருக்கக்கூடியது. அண்ட் பருப்பு சொல்லவே வேணாம், சிரியல்ஸ் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் இருக்கக்கூடியது. ஸோ ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் ரெண்டுமே வந்து கலந்து இருக்கக்கூடியதுனால இந்த கூட்டு ஹை நியூட்ரியன் வேல்யூ கொண்டது. ஸோ குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக கொடுத்தா கூட சம்திங் எதுவும் மிக்சிங்கில் இருக்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ரோட்டியில் அது மாதிரி ஏதாவது ஒன்றுத்தில் வச்சு கொடுத்தோன்னா அவங்களும் சாப்பிட்ருவாங்க. பருப்பு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும், கீரைனா தான் சாப்பிட்றதுக்கு. ஸோ கீரையோட பருப்போட கீரையும் சேர்த்து கொடுக்கும்போது டெஃபினெட்லி அவங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ சுட சுட இருக்கு. இது வந்து சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிடலாம். நம்ம சப்பாத்திக்கு வந்து அந்த டால் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி கூட வச்சு சாப்பிடலாம். எஸ், சப்பாத்தி, அது இந்தியன் பிரெட் வெரைட்டிஸ் கூட நீங்கள் வந்து இந்த கூட்டை வச்சு சாப்பிடலாம். ரைஸ்க்கு மட்டும் கிடையாது. அண்ட் ஈவன் நீங்கள் சும்மாவே கூட சாப்பிடலாம். டயட்டில் இருக்கிற எனக்கு வந்து கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நான் எடுத்துக்க வேணாம்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்க வெறுமே கூட சொல்லலாம். ஏன்னா ப்ரோட்டீன், இதுக்கப்புறமா அயன் இதெல்லாம் இருக்கனால சும்மா ஒரு ஹெவியாக இல்லாமல் எனக்கு மதியத்தில் வந்துட்டு ரொம்ப கம்மியாக சாப்பிடணும்னு நினைக்கிற போது மதிய லஞ்சுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதில் ஆடடாக வேறு எதுவுமே இல்லை தேவையில்லாதது, அதனால. ஓகே. ஸோ இதை வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமாக நேரில் சொல்லிவிடுங்க. வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சிறுபருப்பு சேர்த்து அது கூடவே காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துட்டு அது கூட கொஞ்சமாக சீரகமும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ அது நல்லா வறுத்ததுக்கப்புறமா தேங்காய் பூ சேர்த்து இது தனியாக எடுத்து அப்படியே வச்சுருங்க, ஆறட்டும். இது ஆறினவுடனே நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். அதே வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற அரைக்கீரையை ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற கீரையை ஒன்றா சேர்த்துட்டு கூடவே அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதியும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு லைட்டாக கொதி வரும்போது வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பையும் ஒன்றா சேர்த்து கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா நம்ம சுவையான அரைக்கீரை பருப்பு கூட்டு தயார்.